அப்பா மேல எனக்கு அவ்வளோ கோபம் இருக்கு. ப்ளீஸ் இனி உங்க சிஎம்ம பத்தி என்ட்ட பேசாதீங்க அப்படின்னு நம்ம தளபதியோட பையன் சஞ்சய் இப்ப அதிரடியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதுதான் இப்ப மிகப்பெரிய பேசுபொருளா வந்து மாறியிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாசம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய வந்து படம் தான் சிக்மா. சிக்மா படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா தளபதியோட பையன் ஜேஷன் சஞ்சய். டைட்டில் கார்டில் அவருடைய இனிஷியல் எதுவுமே வந்து போடாமல் வெறும் ஜேஷன் சஞ்சய்ன்னு மட்டும்தான் வந்திருக்கு. எப்போ இந்த விவாகரத்து விவகாரம் வெளியில் வந்துச்சோ அதுக்கப்புறம் தளபதி த்ரிஷாவோட ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாரோ அப்பயே எங்கள் அப்பாவோட இனிஷியலை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னு ஜேஷன் சஞ்சயும் ஷாசா திவ்யாவும் வந்து பார்த்தோன்னா சொன்னதாகவும் அதே மாதிரி அவங்க அதை பயன்படுத்தலானோ அப்போ ஒரு வதந்தி கிளப்புச்சு. ஆனால் அது வதந்தி இல்லை, இப்போ உண்மைன்னு வந்து ஜேஷன் சஞ்சய் அவர் போடக்கூடிய டைட்டில் கார்டு எல்லாத்துலேயும் தெரிஞ்சது. தான் அப்பா மேலே உள்ளுக்குள்ளே கடுமையான கோபமாக வந்து இருந்தாலும் அவர் வார்த்தைகளால் தான் அப்பாவை பற்றி ஒரு இடத்துல கூட வந்து தப்பாக பேசலை. இப்போ பத்திரிகையாளர் வந்து போய் சிக்மா பட அப்டேட்டை பற்றி அவர்கிட்ட வந்து கேட்கும்போது ஒரு சந்து கேப்பில் வந்து என்னென்னா உங்கள் அப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருக்காரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ப்ளீஸ் அவரை பற்றி தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பேசாதீங்க, உங்கள் சிஎம்மை பற்றி இனிமேல் நீங்கள் பேசாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு இவர் வந்து நேர்பட வந்து பார்த்தோன்னா சொன்னதோட மட்டும் வந்து இல்லாமல் இமிடியேட்டாக அந்த இடத்த விட்டு வாக் அவுட் பண்ணிட்டாங்க. அதாவது ஜேஷன் சஞ்சய் எப்பயுமே தன்னுடைய சுய அடையாளத்தில் வந்து இயங்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காருங்கிறத அந்த சிக்மா படத்தில் ஹீரோவாக நடித்த சந்தீப் கிஷனே ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். அதாவது விஜய் சார் வந்து மாநகரம் படத்தை பற்றி வந்து சொன்னார், என் பையனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்ப்பா, உன் வசனம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு அந்த வசனத்தை மென்ஷன் பண்ணி வந்து சொன்னார் வச்சார். பட் அதே நேரத்தில் என்னுடைய அடையாளத்தை வந்து அவன் எந்த இடத்துலையும் பயன்படுத்தாமல் அவனுடைய அடையாளத்தில் வந்து நிற்கணுங்கிறதுல அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான், அதுதான் எனக்கு வந்து விருப்பம் அப்படின்னு தளபதி சார் அன்னைக்கு சொன்னார். ஆனால் அதை இன்னைக்கு இவர் வந்து பார்த்தோன்னா நடைமுறைப்படுத்து அவ்வளோ தூரம் டெடிக்கேஷனாக வந்து இது பண்ணுறாரு. அவருக்கு என்ன வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஒரு அறிமுக இயக்குனரோட நான் ஒர்க் பண்ண ஃபீலே வந்து எனக்கு இல்லை. பல படங்கள் வந்து பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் மாதிரி தான் எனக்கு அவரை பார்க்குறப்ப வந்து ஃபீல் ஆச்சு. அதோட மட்டும் இல்லாமல் இந்த படம் பாருங்கள், தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாகவும் மட்டும் இல்லை, ஒரு வேற ஒரு டேர்னிங்கை வந்து பார்த்தோன்னா இது வந்து கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே தன்னோட அப்பா வந்து ஒரு வார்டு கவுன்சிலராக இருந்தால் கூட அந்த போஸ்டிங்கை வந்து யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய இந்த சொசைட்டியில் தான் அப்பா தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவே வந்து இருந்தாலும் தான் அம்மாவுக்காக அந்த அன்னையர் தினத்தப்போ கூட வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மே 10ஆம் தேதி பதவியேற்றது அன்னைக்கு தான் அன்னையர் தினம். அந்த அன்னையர் தினத்தப்ப எல்லாரும் வந்து தளபதியோட அம்மாட்ட போய் அன்னையர் தினத்துக்கு இதை விட வந்து பெரிய கிஃப்ட் உங்களுக்கு வேறு எதுவும் கிடச்சிருக்காது, உங்கள் பையன் கொடுத்துட்டாருன்னு சொன்னார். ஆனால் அதே அன்னையர் தினத்துக்கு தான் அப்பா வந்து முதலமைச்சராகிறாரு அதுக்கு ஒரு வாழ்த்து கூட வந்து சொல்லாத இதே ஜேஷன் சஞ்சய் தன்னுடைய அம்மாவுக்கு வந்து அன்னையர் தினத்தப்ப ரொம்ப எமோஷ்னலாக வாழ்த்து வந்து சொல்லியிருந்தாரு. வாழ்த்து சொன்னதோட மட்டும் வந்து இல்லாமல் என்ன இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து ஆளாக்குனது எல்லாமே எங்கள் அம்மானு அவங்க அம்மாவை ரொம்ப எமோஷ்னலாக பெருமையாகவும் வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லியிருந்தாருங்க. சங்கீதா அவனுடைய வளர்ப்பை எல்லாருமே வந்து பாராட்டினாங்க. ரொம்ப வைராக்கியமான வந்து ஒரு வளர்ப்பு, இது மாதிரி வந்து யாரும் வந்து வளர்க்க முடியாது, உண்மையிலே உங்கள் பசங்க உங்களை நல்லபடியாக வந்து பார்த்துக்கிருவாங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் இப்போ தளபதி விஜய்கிட்ட எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க, எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்ற உங்களுக்கு நாங்களும் நல்லது செஞ்சு பார்க்கணும்னு வந்து நினைக்கிறோம். அந்த நல்லது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் மனைவி மக்களோட வந்து பார்த்தோன்னா சேர்ந்துருந்தா அதுதான் வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கும் தலைவா. அதே மாதிரி இந்த த்ரிஷாவை நீங்கள் முதல்ல வந்து பார்த்தோன்னா ஓரம் கட்டிடுங்க. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் முக்கிய காரணம் ரெண்டே பேர் தான், ஒன்று த்ரிஷா, இன்னொன்று உங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஜெகதீஷன். இவங்க 2 பேரையும் நீங்க வந்து அப்புறப்படுத்திட்டாலே உங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா இவங்க உங்களை கொண்டு போய் அகல பாதாளத்துல தள்ளிடுவாங்க அப்படின்னு தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஜேஷன் சஞ்சயும் ப்ளீஸ் இனிமேல் தயவு செஞ்சு யாரும் எங்கள் அப்பாவை பற்றி என்கிட்ட வந்து பேசாதீங்க, எங்கள் அப்பான்னு கூட சொல்ல உங்கள் சிஎம்மை பற்றி வந்து பேசாதீங்க அப்படிங்கிற வார்த்தையும் அவர் அங்கே வந்து பயன்படுத்தியிருக்காருங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.